அவன்ஸ்தர் குலத்தின் 2 வியூக நிபுணர்கள் 300 மைல் நீளமுள்ள 2 ராட்சத முதலை வியூகங்களின் மீது ஏறி மாதேசன், அபர்ணா மற்றும் கபிலன் போரிட்டுக் கொண்டிருந்த இடத்திற்கு மேலே பறந்து வந்தனர். அஷ்டபுத்திரர்களின் உருவங்கள் கோட்டை சுவருக்கு மேலே மிதந்து கொண்டு இருந்தது. அவர்கள் தற்காப்பு நிலையில் இருந்தார்களே தவிர தாக்கவில்லை. மாதேசனின் முகத்திலிருந்த சதைகள் முற்றிலும் சிதைந்து போயிருந்தன. அவனுடைய பற்கள், எலும்புகள் மற்றும் தாடை அனைத்தும் வெளியே தெரிந்தன. அவன் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருந்தான். அவன் கனத்த குரலில், "உன்னால் எவ்வளவு நேரத்திற்கு இந்த திவ்ய ஆயுதத்தை செயல்படுத்த முடியும்? ஏன் இதை இழுத்துக் கொண்டிருக்கிறாய்? என் நாட்கள் வந்து விடுவார்கள்" என்று கூறினான். "என்னால் ஒரு நாள் முழுவதும் போரிட முடியும். உன்னால் முடியுமா?" என்று பதிலுக்கு கபிலன் கேட்டான். மாதேசனின் 9 டிராகன் தெய்வீக முத்திரைகளும் அபர்ணாவின் நித்திய முத்திரைகளும் ஒரு கட்டத்துக்கு மேல் சோர்வடைந்துவிடும். அவர்களின் எலும்புகளுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றல் தீர்ந்து போனவுடன் அவர்களது புனித மூலத்தையும் புனித ஆன்மாவையும் யாராலும் பாதுகாக்க முடியாது. கபிலன் தன்னுடைய பலவீனத்தை கண்டுபிடித்து விட்டதை உணர்ந்த மாதேசன் இனி அமைதியாக இருக்க முடியாது என்று நினைத்தான். அவனுடைய திவ்ய எலும்புகளில் இருந்த தெய்வீக ஆற்றல் உண்மையில் முடியப் போகும் நிலையில் இருந்தது. அவனால் நீண்ட நேரம் நீட்டிக்க முடியாது. மறுபுறம் கபிலன் முழு உற்சாகத்தோடு இருந்தான். இவ்வளவு தீவிரமான போரில் ஒருவனால் ஒரு நாள் முழுவதும் நீடிக்க முடியும் என்பதை மாதேசனால் நம்ப முடியவில்லை. என்றாலும் கபிலனின் சக்தி ஆழம் காண முடியாத ஒரு கிணற்றைப் போல இருப்பதை அவன் உணர்ந்தான். அபர்ணாவின் நிலை இன்னும் மோசமாக இருந்தது. அவளுடைய ஆற்றல் சரிந்து கொண்டு இருந்தது. யுகதேவ உடல் வலிமையையும் 50 உடலையும் ஒன்றாக இணைத்த பிறகு கபிலனது உடல் மிகவும் உறுதியாகிவிட்டது. அவனுடைய போர்த்திறன் என்னுடைய தெய்வீக உடல் அமைப்பை விட மேலானதாக மாறிவிட்டது என்று மாதேசன் வியப்படைந்தான். மாதேசன் ஒரு ரகசிய செய்தியை அனுப்பினான். "வீரர்களே, அனைவரும் ஒன்றாக தாக்குங்கள்" என்று கூறினான். "போரிடுங்கள், கபிலனை கொல்லுங்கள்" என்ற குரல் வந்தவுடன் முதலில் அஷ்டபுத்திரர்கள் தயாராகினர். அவர்கள் உடனடியாக ஜனன புத்தகம் மற்றும் மரண புத்தகத்தை ஏந்தி அதிக அளவு சக்தியை திரட்ட துவங்கினர். மரம், ஏரி, மரண பலகை, இரத்த சிறகு என 4 வடிவங்களாக அந்த ஜனன சக்தியும் மரண சக்தியும் மாற ஆரம்பித்தன. அவை 4ம் கபிலனை வான் வழியாக தாக்க துவங்கின. அந்த 8 பேரும் ஒன்றாக இணைந்த போது அவர்களது ஆற்றல் எதிர்பார்க்காத வகையில் அதிகரித்தது. அவர்களும் இந்த போரில் இணைந்தவுடன் ஏற்கனவே நொறுங்கும் நிலையில் இருந்த அந்த மந்திர சுவர்கள் இறுதியாக சேதமடைய தொடங்கின. ஏனென்றால் 3 மாவீரர்கள் தாக்குதலையே தாங்க முடியாமல் அந்த மந்திர சுவர் தவித்துக் கொண்டு இருந்தது. இப்போது அதில் புதிதாக 8 பேர் இணைந்து கொண்டனர். 11 பேரின் தாக்குதலை தாங்க முடியாமல் அந்த மந்திர சுவர் தடுமாறிக் கொண்டு இருந்தது. இதுதான் சரியான நேரம் என்று கபிலன் முடிவெடுத்தான். கபிலன் ஞான பேரரசரின் புனித அவதாரத்தை வெளிப்படுத்தி அதை 1000 மைல் உயரத்திற்கு வானை நோக்கி உயர்த்தினான். அந்த பிரம்மாண்டமான ஆற்றல் அதிர்வு நாலாபுறமும் பரவி